இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் பாதி சுபரான பாதி அசுபரான சூரியன் இருப்பால் மைனஸ், 7ஆம் இடம் முழு பாவரான சனியின் இருப்பால் மைனஸ். சுக்கிரனின் வீடுகள் இங்கே கெட்டு போயிருக்கின்றன. சுக்கிரனும் கெட்டிருக்கிறார். இவருக்கு இயல்பாகவே காமத்தில் ஆர்வம் இல்லை, அல்லது காமம் இவருக்கு வேறு விதமாக செயல்படுகிறது. 7ஆம் அதிபதியும் அவரே கெட்டு போயிட்டார். 7ஆம் வீட்டிலும் பாவர். காமத்தை அனுபவிக்க வேண்டிய வயசு என்ன? ஒரு 25 வயசுலேருந்து 40 வயது வரைக்கும் சொல்லலாமா? அந்த 40 வயது வரைக்கும் காமம் சரியாக கிடைக்காது, அல்லது 38 வயசில் தான் கல்யாணம் ஆகும். ஆடி ஓய்ந்ததற்கு பிறகுதான் அனைத்தும் கிடைக்கும். காமத்தை யாரிடம் அனுபவிக்க வேண்டும்? ஒரு 18 வயது முழு வளர்ச்சி அடைந்த கன்னி பெண்ணும் ஒரு 21 வயது முழு வளர்ச்சி அடைந்த ஆணும் சட்டமே அனுமதிக்கிறது. அந்த பருவத்திலிருந்து இவர்கள் இருவரும் ஒரு 38-40 வயது வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு 22 வருஷம் 20 வருஷங்கள் தான் அவர்கள் முழுமையாக காமத்தை ஒரு மனதோடு ஒரு உடல் தகுதியோடு மனத்தகுதியோடு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எந்த நிலையிலும் பலவீனமாகாத வலிமையாக இருப்பவர்கள், 7ஆம் பாவகமும் 3ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் பாதிக்கப்படாதவர்களுக்கு மட்டுமே இந்த அமைப்பில் ஒரு இயல்பாக ஒரு 24 வயசில் கல்யாணம் ஆகி 40-45 வயசு வரைக்கும் ஜோடியாக நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி தாமதமான திருமண அமைப்புகள், ஒரு மாதிரியான டிவோர்ஸ் கேஸு, அப்படி இப்படி கணவன் மனைவி சண்டைன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே தாம்பத்திய சுக அமைப்புகள் கெட்டிருக்கின்ற இந்த அமைப்புகளை உடையவர்கள் அனைவருமே நான் சொல்லுகின்ற 3-7-12ஆம் பாவகங்களின் அடிப்படையில் தாம்பத்தியத்தையும் 3-7-11ஆம் அமைப்புகளின் அடிப்படையில் திருமண சுகத்தையும் அனுபவிக்க இயலாதவர்களாக இருப்பார்கள்.